தேமுதிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதுமே புரட்சி கலைஞர் கேப்டனின் கோட்டையாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இளைய கேப்டனின் கோட்டையாக விருதுநகர் மாறியுள்ளது. நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் இளைய கேப்டன் விஜயபிரபாரன் அவர்கள் நம்மளுடைய விருதுநகர் தொகுதியில் களம் காண்கிறார். கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தொகுதியில். இருந்தாலும் நாளை முதல் தம்பி சூறாவளி சுற்றுப்பயணம் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக, அவருடைய பிரச்சாரத்திற்கு சப்போர்ட்டாக நம்மளுடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் மற்றும் நம்ம சீல்துருங்கிற யூடியூப் சேனல் பக்கபலமாக செயல்பட இருக்கிறது. அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். தினமும் விருதுநகர் தொகுதியில் நடைபெறும் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களை நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சேனலில் வெளியிடப்படும் வீடியோக்களை அதிக அளவில் ஷேர் செய்து நம்மளுடைய இளைய கேப்டனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் விருத்தாச்சலத்தில் நம்மளுடைய அந்நியாரின் வெற்றியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய 10 வேட்பாளர்களும் 10க்குமே வெற்றி தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மற்றும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுடைய உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து அனைத்து 200 தொகுதி மட்டுமல்ல 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஒரு சாதனையை நாம் நிகழ்த்துவோம். அதற்கு நம்முடைய தொண்டர்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து அந்நியாரின் கரத்தை வலுப்படுத்தவும், பிரபாகரனின் கரத்தை வலுப்படுத்தவும், ஐயா ஸ்டாலின் அவர்களின் கனவை நிறைவேற்றவும் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்றும் நம்மளுடைய தேமுதிகவின் உறுதுணைக்காக ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் செயல்படும் என்பது நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய கட்சிக்கு குறை சொல்வதற்கு வேற எந்த வழியும் இல்லாமல் அதிமுக, பாஜக, பாமக இந்த தருதலை நாய்கள் அனைவரும் சேர்ந்து இப்போது ஜாதிங்கிறது ஒரு சாயத்தை பூசி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், நம் தேமுதிக கட்சி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி தான் நம்மளுடைய கேப்டனின் தேமுதிக கட்சி. அதனால் அவர்கள் சொல்கின்ற பிரிவினைவாதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் செவி கொடுக்காமல் கட்சியின் வெற்றிக்காகவும் அந்நியாரின் கரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்காக பாடுபடும் வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்களுடன் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்.